குன்றை காப்போம் குமரனை காப்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்றால் நாம் முருகனிடம் ஓடி போய் வேண்டுதல் வைப்போம். முன்னணிக்காரங்க முருகனையே காக்கிறதுக்கு இவங்க ஒரு மாநாட்டை போடுறாங்க. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் கூறிவிட்டார்கள், இது சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். நாட்டை பிளவுபடுத்துவதற்காக, அதுவும் தமிழ்நாட்டை பிளவுபடுத்துவதற்காக 2026 தேர்தலை மனதிலே கொண்டு இவர்கள் இந்த மாநாட்டை நடத்துகின்றார்கள் என்று கூறினார்கள். அமித்ஷா இப்போ மதுரைக்கு வந்துட்டு போனவர் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், இது ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னு. அதாவது இது முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் இது ஒரு மாநாடு என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது சில கட்டுப்பாடுகளுடன் அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நமது வாங்க பேசலாம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தது போல, இன்றிலிருந்து இந்த வாங்க பேசலாம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை, ஒவ்வொரு தலைப்புகளை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேசுவதற்காக நாம் அழைப்பு கொடுத்திருந்தோம். அதில் நமக்கு பல விதமான கேள்விகள் வந்திருக்கின்றன. ஆகையினால இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் குரலாற்றவன் குரலுக்காக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் அபு. இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு ஏற்கனவே அறிவித்தது போல இந்து முன்னணி நடத்தும் முருகன் மாநாட்டை பற்றி தான் இதில் பேச இருக்கின்றோம். இதில் நான் மட்டும் பேச போவதில்லை, நமது நேயர்கள் அனுப்பிய கேள்விகளுக்கான பதிலையும் இதில் தொகுத்து உங்களுக்காக கொடுக்கின்றோம். வருகின்ற 22ஆம் தேதி அந்த மாநாட்டை மதுரையில் நடத்துவதற்கு மிக பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கேஸும் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அதற்கான அனுமதியும் கோர்ட்டிலிருந்து கிடைத்து விட்டது. எனவே அதை பற்றி நமது முதல் நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்கின்றார் என்பதை பார்ப்போம். நம்ம பேப்பரை கொடுப்பா. முதல் நேயர் முருகன் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. முருகன் மாநாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அருமையான கேள்வி முருகன் அவர்களே. உங்களை பற்றி தான் இந்த மாநாடே நடக்க போகுது. உங்கள் பெயர் கொண்ட அந்த தெய்வத்தை பற்றி, அந்த தெய்வத்திற்கான மாநாடு என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனது நண்பர் ஒருவரிடம் கேட்டார், குன்றை காப்போம் குமரனை காப்போம் அப்படின்னு போட்டிருக்காங்களே, அதை பற்றி நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது. நானும் ஒரு முறைக்கு பல முறை அதை படித்து பார்த்தேன். அந்த வரிகள் ஒரு வினோதமான, அதாவது நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான ஒரு அர்த்தத்தையே கொடுத்தது. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம், நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஓடி போய் விழுகிறது முருகன்கிட்ட தான். முருகா என்னை காப்பாற்று, முருகா இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விலக்கு அப்படின்னு சொல்லி நாம் முருகன்கிட்ட மன்றாடுவோம், வேண்டுதல் வைப்போம். வேண்டிக்கிட்டு நம்மளுடைய பழக்கம் காவடி எடுப்பது, பால் குடம் எடுப்பது, இப்படியான பலவிதமான வழிபாட்டு முறைகள் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் இப்போ இங்கே கிளம்பி இருக்கவங்க குன்றனையும் குமரனையும் இவங்க தான் காப்பாற்ற போறேன்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியலையா இவங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்மை காக்க வேண்டிய முருகனுங்க நாங்க காக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன கடவுளுக்கு மேலையா? அந்த கடவுளை காப்பாற்றுவதற்கு இவர்கள் யார்? அவருக்கு அவரை காப்பாற்றிக் கொள்ள தெரியும். இதே முருகன் தான் சூரசம்ஹாரம் செய்தது. அப்படிப்பட்ட ஒரு முருகனை இவர்கள் காப்பாற்றுவது என்பதை வேடிக்கையாக இருக்கின்றது நண்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஆகையினால முருகன் அவர்களே, இந்த மாநாட்டை பற்றி சொல்வதென்றால் அருமையான ஒரே வார்த்தையில் நமது அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் கூறிவிட்டார்கள். ஒரே வரியில் அவர் பதிவு சொல்லி முடிச்சிட்டாரு, இது சங்கிகள் மாநாடு அப்படின்னு. 100க்கு 100 உண்மை. இதைத்தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் வழிமொழிகிறாங்க. அவர் சொன்னது சரியான வார்த்தை தான். இது சங்கிகள் நடத்தும் மாநாடு. இவர்கள் நாட்டை பிளவுபடுத்துவதற்காக, அதுவும் தமிழ்நாட்டை பிளவுபடுத்துவதற்காக 2026 தேர்தலை மனதிலே கொண்டு இவர்கள் இந்த மாநாட்டை நடத்துகின்றார்கள் என்று கூறினார்கள். நானும் அதையே வழிமொழிகின்றேன். அடுத்த நபர் கவிதா அவர்கள் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க, இது அரசியல் மாநாடா ஆன்மீக மாநாடா? ரொம்ப அருமையான கேள்விங்க. அம்மா, இதை நாங்கள் நினைத்தது போலவே உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு. இதை ஆன்மீக மாநாடு என்பதை போல அந்த இந்து முன்னணிக்காரங்களை வைத்து நடத்தப்படுகின்ற ஒரு அரசியல் மாநாடு. ஏன்னா இதை நாங்களும் இப்படி தான் சந்தேகப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அமித்ஷா இப்போ மதுரைக்கு வந்துட்டு போனவர் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், இது ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னு. எப்படி சொன்னாருன்னு தெரியுங்களா?
இந்த மாநாட்டை நாம் மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டும். இந்த மாநாட்டு மூலமாக நாம் 2026 தேர்தலிலே ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதுல இருந்தே தெரிய வேண்டாமா, இது முழுக்க முழுக்க சங்கிகளால் நடத்தப்படுகின்ற இந்து முன்னணி என்று பிஜேபிக்கு பின்புலமாக இருக்கின்ற அந்த இந்து முன்னணி மற்றும் சங்வார் அமைப்புகள் மூலமாக நடத்தப்படுகின்ற இது ஒரு அரசியல் மாநாடு என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகின்றது. அடுத்த நபர் ரவிச்சந்திரன் அவர்கள் சென்னையிலிருந்து கேள்வி கேட்டிருக்காரு. இதை திமுக ஏன் எதிர்க்கின்றது? இங்கே சொல்றது சரிதாங்க. இத்தனை கட்சிகள் இருக்கும்போது திமுக ஏன் எதிர்க்கின்றது என்று கேட்கின்றீர்கள். இதை திமுக மட்டும் எதிர்க்கல, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இதை எதிர்க்கின்றன. அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் மக்களை பிளவுபடுத்துவதற்காக இவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இது முழுக்க முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிராக, அதாவது முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் இது ஒரு மாநாடு என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனால் இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக அரசு மிகவும் கவலையோடும் அக்கறையோடும் இதை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் அதை எதிர்க்கின்றார்கள். அதாவது அவர் மட்டுமல்ல, இது நிறைய பொதுநல அமைப்புகளும் இதில் கேஸெல்லாம் போட்டிருந்தாங்க. கேஸெல்லாம் ஏறக்குறைய 2 வாரங்களாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சில கட்டுப்பாடுகளுடன் அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகள், அதாவது பிஜேபி அலையன்ஸ் கட்சிகள் இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அவர்களுக்கும் நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர்கள் வாயை மூடி மௌனமாக வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டங்கிற மாதிரி பிஜேபியும் திமுகவும் சண்டை போட்டுக்கிட்டு எங்கிட்ட ஓட்டு நமக்கு வந்தா சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது கிடையாது. அவருடைய நினைப்பு மிக மிக தவறு. ஏற்கனவே மதுரைக்காரங்களை பற்றி இங்குள்ள, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். திருப்பரங்குன்ற பிரச்சனையில மிக அருமையாக கையாண்டார்கள் அந்த மக்கள். போராட்டக்காரர்கள் பக்கம் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம், புகுந்து குட்டையை குழப்ப வேண்டாம், எங்களுக்கு எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆகையினால நீங்கள் எல்லாம் வெளியூர்காரங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கொண்டு வெளியே சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி யாருமே அந்த போராட்டக்காரர்களுக்கு சப்போர்ட் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் நினைத்ததற்கு நேர் எதிர்மறையாக நடந்தது. அதனால் தான் அவர்களால் அதில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்ததாக நீதிமன்ற தீர்ப்புமே மதுரை மக்களுக்கு சாதகமாக வந்ததினால் இதில் ஒன்றும் செய்ய முடியாமல் தான் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கின்றார்கள். அதனால் தான் அதை மதுரையை தேர்ந்தெடுத்து அங்கேயே நடத்துகின்றார்கள். அடுத்த நேயர் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்காரு. மோகன் ரவி திருச்சியிலிருந்து, இதை வைத்து, அதாவது இந்த மாநாட்டை வைத்து பிஜேபி வெற்றி பெறும் என்று நினைக்கின்றீர்களா? நண்பர் அவர்களே, உங்களுடைய அருமையான கேள்வி. அதற்கான ஒரு பதிலை கூறுகின்றேன். இவர் நினைக்கிறது, அதாவது மக்களை பிளவுபடுத்தி நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பது எங்குமே நடக்காது. அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அயோத்தி பிரச்சனை. அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க. ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவருடைய வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்க. பல வாக்குறுதிகள், அதாவது 10% கூட அவங்க வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருந்த பொழுது இந்த அதே போல ராமர் கோயிலை தான் அவங்க கையில் எடுத்தாங்க. அவருடைய வாக்குறுதிகளில் அதுவும் ஒன்று. அவர்களால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சில வாக்குறுதிகளில் இந்த 10 வருடத்தில், ஏறக்குறைய 10-11 வருடத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சில வாக்குறுதிகளில் இந்த அயோத்தி பிரச்சனையும் ஒன்று. அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க, நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தது. ஆனா என்னாச்சுங்க, நினைச்சு பாருங்க, அந்த அயோத்தியிலேயே, அந்த தொகுதியிலேயே அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. மிக கேவலமான ஒரு தோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். அப்படி இருந்த ஒரு புத்தி வேண்டாமாங்க? அதே போல பிரச்சனையை இப்போ மதுரையில் எடுக்கிறாங்க. அந்த அயோத்தி மக்களே அவர்களே இவர்களை தோற்கடித்து விட்டார்கள் என்றால் தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள். தமிழகத்தில் இவர்களுடைய ஆட்டம் பலிக்காது. இதையும் அவர்கள் 2026 தேர்தலிலே நிச்சயமாக உணர்வார்கள். இது அமித்ஷாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இங்க உள்ள சங்கிகளுக்கு நன்றாகவே தெரியும். இவங்க ஏன் அமித்ஷா கிட்ட தவறான ஒரு தகவல்களை கொடுத்து இந்த மாதிரி முயற்சிக்கலாம் அவங்க நடத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே முருகன் அவர்கள் முருக யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பாத யாத்திரை போனாரு. கடைசியில் என்ன ஆச்சுங்க, கட்சி வளரல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நம்மளுடைய முருகன் அவர்கள் கேட்டவற்றை கொடுக்கின்ற ஒரு கடவுள். ஆக அந்த யாத்திரை போன
முருகன் அவர்கள் வந்து ஒரு நல்ல போஸ்டிங் போயிட்டாரு, எங்கே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார். அப்ப நமக்கே தெரியுது அவர் என்ன வேண்டி இருப்பார் அப்படின்னு சொல்லி. கட்சி வளர்றதோ இல்லையோ, நான் வளர வேண்டும், எனக்கு நல்ல பதவி கிடைக்க வேண்டும் என்று வேண்டியிருப்பார். அந்த வேண்டுதலை நமது முருகன் அவர்கள் நிறைவேற்றிவிட்டார். ஆக உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் முருகனிடம் வேண்டுங்கள். நிச்சயமாக மக்களை பிளவுபடுத்தி அதிலிருந்து நீங்கள் குளிர்காய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். முருகனை போல நீங்களும் போய் எல்லா முருகன் கோயிலையும் வேண்டுங்க. 6 படை வீடு இங்கே இருக்கு, 6 படை வீட்டுக்கும் போங்க, எங்க கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டுங்க. இந்த மக்களை சிறுபான்மையினருக்கு எதிராக திரட்டி அதன் மூலம் நாங்கள் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள நினைச்சா அது வந்து ஒருபோதும் நடக்காது. அந்த அயோத்தியிலேயே நடக்கல, அதையும் கூட புரிஞ்சிக்காத அந்த சங்கிகள் இப்போ வந்து சீதாவுக்கு நாங்கள் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால அந்த இடத்திலையும் அவர்கள் தோல்விதான் காண்பார்கள். கடவுளை தவறாக பயன்படுத்தும் யாரும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால நண்பர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். 2026 அவர்கள் மிகப்பெரிய அடி வாங்க போறாங்க. அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. நாம அதற்கு பிறகும் இதை பற்றி பேசலாம். நமது அடுத்த நேயர் சரவணன் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து கேட்டிருக்காரு, இதற்கு நீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது சரியா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. நண்பர் அவர்களே, நீதிமன்றத்தினுடைய அல்லது நீதிபதியை பற்றி நாம் எந்த தவறான கருத்துக்களும் கூற முடியாது. இதை வந்து அந்தந்த நீதிபதிகளுடைய பார்வையை பொறுத்து அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள். இது ஒரு தனிப்பட்ட நபருக்கான சொந்த இடத்தில் இதை வைத்து நடத்துகின்றார்கள். நமது நாட்டிலே பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை அத்தனையும் அனைவருக்கும் பொதுவானது. ஆகையினால இந்த மாநாடு நடத்துவதற்கு கோர்ட்டினுடைய பார்வையின் பக்கம் பார்த்தால் அவர்கள் அனுமதி கொடுத்தது சரி. ஆனால் அதையும் அந்த நீதிபதி அவர்கள் பலவிதமான கண்டிஷன்களோட தான் இந்த வந்து அனுமதியை கொடுத்திருக்காரு. இது ஒரு அரசியல் மாநாடாக நடத்தப்படக்கூடாது, இங்கு அரசியல் பேசக்கூடாது என்றெல்லாம் பலவிதமான கண்டிஷன்களோட இதை கொடுத்திருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா அவரும் கவனிச்சிருப்பார்ல, அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சை நிச்சயமாக அந்த நீதிபதியும் கேட்டிருப்பார். அதனால் தான் இந்த வார்த்தையை கூறியிருக்கின்றார், இந்த கண்டிஷனையும் சேர்த்து போட்டிருக்கிறார் என்று நினைக்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கின்றது என்று. எனவே நண்பர்களே, நானும் உங்களைப் போல் ஆர்வமாகத்தான் இருக்கின்றேன், கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கான அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி செல்கின்றது என்பதை நாமும் கவனிப்போம். நமது வாருங்கள் பேசலாம் என்ற நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உட்கட்சி பூசல் நடந்து கொண்டிருக்கின்றது. தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி தான் பேச இருக்கின்றோம். திரையில் தெரிகின்ற இந்த நம்பருக்கு உங்களது கேள்விகளை அனுப்புங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது குரலற்ற குரலுக்காக உங்கள் அபு. வணக்கம்.